ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பிகினர்ஸ் லெவல் இங்கிலீஷ். இதில் பிகினர்ஸ் எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இது ஒரு சப்ஜெக்டாக நினச்சி பண்ணாமல் ஒரு மொழி அப்படிங்கிறத அவங்க மைண்டில் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதுக்கு நம்மளுக்கு பேசிக் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரியணும். சாதாரணமான வார்த்தைகள், டேக் பாத், கெட் அப் அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா, கம் குயிக்லி, கமான் அப்படி சொல்கிறோம். லேட்ச் த டோர், இப்போ லாக் பண்ணுன்னு சொல்கிறோம். லேட்ச் த டோர்னு கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லலாம். ஸ்விட்ச் ஆஃப், ஸ்விட்ச் ஆன், இதெல்லாமே இருக்குல்ல. நம்ம ஈஸியாக இது இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சொன்னால். ஆனால் அவங்க பேச மாட்டாங்க. நம்ம சொன்னால் மட்டும் அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது இவ்வளோ தானா, இது எனக்கு தெரியுமே, அப்போ ஏன் பேசலை நீங்கள்? பேசணும், தெரிஞ்சிருக்குல்ல. அப்போ நீங்கள் பேசணும், வாய் விட்டு பேசினா தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம எங்காவது போயிட்டு வரோன்னா நம்ம அறியாமையே நம்ம கால்கள் நம்ம வீட்டுக்கு வருது, நம்ம ஆஃபீஸ் போகிறது, நமக்கு ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், நம்ம யோசிச்சு நடக்கிறோம் கிடையாது இல்லைங்களா. நம்ம பாட்டுக்கு அங்கே போகணும்னு கிளம்பியாச்சுன்னா அந்த இடத்துக்கு போய் சேர்றோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம இதை பேசணும், இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மைண்டில் எல்லா சென்டென்ஸும் ரெஜிஸ்டர் ஆகிரும். அப்போ நீங்கள் ஈஸியாக பேச முடியும். பேசிக் வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் எடுத்துக்கோங்க இல்லைங்களா. அவன் விளையாடுறான், ஹீ பிளேஸ். எங்கள் அம்மா சமைக்கிறாங்க, மை மதர் குக்ஸு. என்னுடைய சிஸ்டர் ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, மை சிஸ்டர் டஸ் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி மை ஃபாதர் ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் சொல்லுங்கள். இது சிம்பிள் தானே. அந்த சிம்பிள் ப்ரெசன்ட், அதுக்கப்புறம் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று. அதே சென்டென்ஸை எது நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் எடுத்துட்டிங்களோ அதைவே ப்ரெசன்ட் கண்டினியூஸாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். ஒரு 5 சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க, அதே ப்ரெசன்ட் கண்டினியூஸாக மாற்றுங்க. அப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக மாற்றுங்க. புரியுதுங்களா. இப்போ மை மதர் ஹேஸ் குக்டு அப்படின்னா அம்மா சமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அம்மா சமைச்சிட்ருக்குறாங்கன்னா அது எப்படி கண்டினியூஸில் சொல்ல? மை மதர் இஸ் குக்கிங். அதே அம்மா சமைக்கிறாங்கன்னா மை மதர் குக்ஸ், மை மதர் குக்ஸ், மை மதர் இஸ் குக்கிங், மை மதர் ஹேஸ் குக்டு. புரியுதுங்களா. இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். இப்போ அப்பா நியூஸ் பேப்பர் படிக்கிறாருன்னா மை ஃபாதர் ரீட்ஸ் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா. ரீட் நியூஸ் பேப்பர்னு சொல்கிறோம். அதே படிச்சிருக்காருன்னா மை ஃபாதர் இஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னா ரீட், ரெட், ரெட். ரீட், ரெட், ரெட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வெர்பு 3 தான் யூஸ் பண்ணணும். அப்போது மை ஃபாதர் ஹேஸ் ரெட் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ரெட்னா ஆர்இடி கிடையாது, ஆர்இஏடி தான். ப்ரொனன்சியேஷன் ரெட். புரியுதுங்களா. படிச்சிருக்கிறாரு, படித்து முடிச்சிட்டாரு, இந்த நியூஸ் பேப்பர், இன்னத்த பேப்பரை படித்து முடிச்சிட்டாரு, டுடேஸ் நியூஸ் பேப்பர். புரியுதுங்களா. மை ஃபாதர் ஹேஸ் ரெட் டுடேஸ் நியூஸ் பேப்பர் அப்படி சொல்லலாம். எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா. சிம்பிள் ப்ரெசண்ட்டை கண்டினியூஸாக போடுங்க, பர்ஃபெக்டாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் மார்னிங் டு ஈவினிங் என்ன நடக்குது, நைட் வரைக்கும் நடக்கக்கூடியதை நீங்கள் உங்கள் ரொட்டீன் ஒர்க்கை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெளியில் போர்ட்டிக்கோல் உட்காந்து வெளியே போகிறவங்க வரவங்க பார்த்து அவங்க போயிட்டுருக்காங்க, அந்த வெஜிடபிள்ஸ் காய்கறி விற்றுட்ருக்காங்க, குழந்தைங்க விளையாண்டுருக்குறாங்க, பறவைகள் பறந்துட்டுருக்கு வானத்தில் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. இந்த மாதிரி எவ்வளவோ நம்ம பார்க்குறோம். யாரையுமே பார்க்காம உள்ளேயே இருக்க போகிறதில்ல. நிறைய இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வேறு லெவலில் இங்கிலீஷ் பேச முடியும். கான்ஃபிடென்ட்டாக வேறு லெவலில் இங்கிலீஷ் நீங்கள் பேசுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு RSN.DHIYA'S சேனல், லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால், இஃப் யூ வாட்ச் மை சேனல் ஃபஸ்ட் டைம் மீன்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், டோன்ட் ஃபர்கெட். ஓகே. ஃபஸ்ட் ஒன், நேற்று பஃபட்டில் கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். பஃபட் போய் நேற்று நைட்டு போய் கண்ணா பின்னான்னு சாப்பிட்டேன். கண்ணா பின்னான்னா ரொம்ப அதிகமாக, ஒரு லிமிட் இருக்குது இல்லைங்களா. பியாண்ட் த லிமிட்டுக்கு மேலே சாப்பிட்றது, அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களாக இருக்கும். அந்த மாதிரி சொல்கிறது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ பிக்ட் அவுட் அட் த பஃபட் லாஸ்ட் நைட். ஐ பிக்ட் அவுட் அட் த பஃபட் லாஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நியூ வேர்டு, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், என்னை உப்பு மூட்டை தூக்கிட்டு போ அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். உப்பு மூட்டை தூக்கிட்டு போவோம் இல்லையே குழந்தைகளெல்லாம் ஜாலியாக அவங்க இருக்கிறதுக்காக. அப்போ கிவ் மீ ஏ பிக்கி பேக் ரைடு. இந்த இடத்துல பிக்கி பேக் ரைடு அப்படிங்கிறது உப்பு மூட்டை தூக்குறது. புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு, என்னோடய கண் எரிச்சலாக இருக்குது. இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, கண் எரியுது, வெளியே போயிட்டு வந்தால் கண்ணெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்கிறோம். மை ஐஸ் ஃபீல் பேர்னிங் சென்சேஷன்.
மை ஐஸ் ஃபீல் பேர்னிங் சென்சேஷன் அந்த மாதிரி சொல்லலாம். அதை என்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்கிறோம். சில விஷயங்கள் பேசும்போது அப்படியா உன்னால் முடியலையா என்கிட்ட விட்டுருணும். லீவ் தட் டு மீ, லீவ் தட் டு மீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது தாழ்பால் போடு, டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுவாங்க. தாழ்பால் போடு, லேட்ச் த டோர், லேட்ச் த டோர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பட்டனை போடு, குழந்தைகிட்ட பட்டனை போடு, டூ அப் த பட்டன், டூ அப் த பட்டன் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிளான வார்த்தைகள் தான், இது ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது பலூனை ஊது, ப்ளோ அப் த பலூன், ஊதி கொடுங்க ஊதி கொடுங்கன்னு சொல்லி குழந்தைய கேட்பாங்க. நீயே ஊது, ப்ளோ அப் த பலூன் யுவர் செல்ஃப், நீயே பலூனை ஊது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பலூனை உட, பாப் த பலூன், உடைக்கிறதுங்கிறது ஒரு ஜஸ்ட்டு ஜாலியாக பண்ணுவாங்க குழந்தைங்க. ஊதுது ஒரு ஊசியால் அப்படியே உடைக்கிறது, பாப் த பலூன் அப்படின்னு சொல்ல. பாப் அப்படிங்கிற எவ்வளவு ஈஸியான வார்த்தை, உடைக்கிறதுங்கிறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பலூனை உடைக்கிறதுக்கு பாப் த பலூன் ஒரு சவுண்டு வரும் இல்லைங்களா. அடுத்தது குடையை விரி, அன்ஃபர்ல் த அம்பர்லா, ரொம்ப வெயிலாக இருக்குது, மழைக்கு குடை பிடிப்போம், ரொம்ப வெயிலுக்கு குடை பிடிப்போம் இல்லைங்களா. அப்போ குடையை விரி, கையில் குடை வச்சுருக்க ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படி, அப்போ குடையை விரி, அன்ஃபர்ல் த அம்பர்லா, அன்ஃபர்ல் த அம்பர்லா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம ஒரு கடைக்கு போகிறோமா, பஸ் வருது, பஸ் வருது, பஸ் இஸ் கமிங், ஃபோல் த அம்பர்லா, பஸ் வருது குடையை மடக்கிக்கோ சொல்கிறேன் இல்லைங்களா, ஃபோல் த அம்பர்லா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆப்பிளின் தோலை உரி அப்படின்னு சொல்கிறேன். ஆப்பிள் ஜூஸ் போட்டு கொடுங்க, ஆப்பிள் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு யூ பீல் ஆஃப் த ஆப்பிள், ஃபஸ்ட்டு நீ ஆப்பிளோட தோலை உரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பீல் ஆஃப் த ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்திரங்களை கழுவு, டூ த டிஷஸ், டூ த டிஷஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என் காலை மிதிக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ட்ராம்பிள் ஆன் மை லெக், டோன்ட் ட்ராம்பிள் ஆன் மை லெக் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்னை காயப்படுத்தாத அப்படின்னா, சில பேர் வந்து தவறான வார்த்தைகளை பேசி மனசை புண்படுத்துவாங்க இல்லைங்களா. அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம், டோன்ட் ஹர்ட் மீ, டோன்ட் ஹர்ட் மீ அப்படி சொல்லலாம். அடுத்தது நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, தவறான ஏதாவது சொல்லிட்டு என்ன இப்படி சொல்லிட்டிங்களே ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படிங்கும்போது, சாரிங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம், ஐ டிடன்ட் மீன் இட், சாரி ஐ டிடன்ட் மீன் இட் அப்படி சொல்லலாம். சாரி நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தலையை சீவு, குழந்தைங்க வெளியே போயிட்டு பரட்டையாக வருவாங்க அல்லது வண்டியில் போயிட்டு வரும்போது அப்படி வரும்போது தலையை சீவு, டூ யுவர் ஹேர், டூ யுவர் ஹேர் அப்படி சொல்லலாம். அடுத்து எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் அப்படின்னு, நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் ஆல் இன் த மைண்ட், இட்ஸ் ஆல் இன் த மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நான் குழப்பத்தில் இருக்கிறேன், சில பேர் வந்து பேசுவாங்க ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும், அப்போ வந்து சாரி நீங்கள் அப்புறம் ஐ டாக் டு யூ லேட்டர், நான் இப்போ குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ கான்ட் டேக் இட் எனி டெசிஷன் அப்படின்னு, என்னால் எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போது ஐ ஹாவ் எ ஃபிக்கிள் மைண்ட், ஐ ஹாவ் எ ஃபிக்கிள் மைண்ட் அப்படி சொல்லலாம். அடுத்தது அவனை ஒரு மரமண்டை, அவங்ககிட்ட எதையுமே பேசாதீங்க, எது சொல்லாதீங்க, புரியாது அவனுக்கு எது சொன்னாலும் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. செஞ்ச தவறவே திரும்ப திரும்ப செய்வாங்க, சொன்னால் புரிஞ்சுக்காமல் இல்லைங்களா. அவங்கள எப்படி சொல்லலாம், ஹீ இஸ் எ பிளாக் ஹெட், ஹீ இஸ் எ பிளாக் ஹெட் அப்படி சொல்லலாம். அடுத்தது சில பேர் வந்து யார் எங்கே இருந்தாலும் கால் மேலே கால் போட்டு உட்காரதா வழக்கமாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா. அவங்கள அறியாமையே அதை செய்வாங்க, அதுதான் அப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது பண்ணுறது கிடையாது, அவங்க அறியாமல் அது பழக்க தோஷம் இல்லைங்களா. அப்போ எப்படி சொல்லலாம், அவள் கால் மேலே கால் போட்டு உட்காந்து இருந்தா அப்படின்னு பாஸ்ட் பர்ஃபெக்ட் சொல்லும்போது சி ஹேட் சேட் கிராஸ் லெக்டு, சி ஹேட் சேட் கிராஸ் லெக்டு அப்படி சொல்லலாம். அவங்க யாரையும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள யாராவது உனக்கு தெரியுமா அப்படின்னு, அவங்க யாரும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஐ நோ நன் ஆஃப் தெம், ஐ நோ நன் ஆஃப் தெம் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதிரி நீ பேசிட்டு இருந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னா, அப்படியா அது நடக்கவே கூடாது நடக்கக்கூடாது அப்படிங்கும்போது தட் ஷுட் நாட் ஹேப்பன், தட் ஷுட் நாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம், சண்டை போட்டுட்டு குழந்தைங்க பேசாமல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து விளையாடுவாங்க, அப்போ வி பேட்ச்ட் அப், நாங்கள் சமாதானம் ஆகிட்டோம், வி பேட்ச்ட் அப் அப்படி சொல்லி ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். I hope this class will be very useful to you if you are a beginner means. If you watch my channel first time means please don't forget do subscribe to our channel RSN.DHIYA'S channel. If you like this class means what will you do? Please give your thumbs up and share to your friends. Thanks for watching. Let us meet on next class.